எபிசோட் 64 பார்த்தீங்கன்னா, நம்ம துளசியோட அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சு தெரியுமா? ஸோ அதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. துளசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து, எக்கச்சக்கமா அந்த குரூப்ல வந்து மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபோட்டோ ரிலேட்டடா தான். ஸோ நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்களுக்கு நெறைய கொஸ்டின் வருது. அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய அதில வருது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து என்னடா இது துளசிட்டருந்து ஒரு மெசேஜுமே வரலையே அப்படிங்கிற மாரி அவரும் வந்து ஃபோன எடுத்து எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் வந்து மாத்தி மாத்தி துளசிக்கு வந்து மெசேஜ் பண்றாரு. என்ன ஆச்சு? எதுவும் நடந்துருச்சா? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம துளசி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல் ஓகே, ஆல் ஓகேன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ரங்கனால கிளியரா சென்ஸ் பண்ண முடியுது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம ருக்மிணி கரெக்ட்டா வந்து அந்த ஃபோட்டோவ வந்து காட்டுறாங்க. இதுக்கு நீ எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு குடுக்க தேவையில்ல. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நீ அவேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரான ஒரு மேட்டர பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கன் வந்து கோச் ஆயிடுறாரு. அதாவது டெம்பரரி கோச் ஆயிடுறாரு பாய்ஸ்க்கு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிராக்டிஸ்லாம் பண்றப்போ அவங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரு வந்து ஒரு 4 ரவுண்டு கிரவுண்ட் ஓடு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாரு தெரியுமா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டு வந்து ஃபர்ஸ்ட் கேட்ச மிஸ் பண்ணோனே, அவரு பாட்டுக்கு நேரா கிரவுண்ட சுத்தி ஓடுறதுக்கு போற மாரி காட்டியிருப்பாங்க. இவரு என்னடா பண்ற? எங்கடா போற? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இத மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த இதுல புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னது, இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு சேஞ்ச். என்னது பண்ண வேணாமா? வாவ்! ஐய்யயோ! இவரு இவ்ளோ ஜாலியான கோச்சா இருக்காரே! அப்படி மாரி அந்த ஒரு ரிலீஃப வந்து அவங்க காட்டுனது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த எபிசோட்ல முக்கியமா நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிய வந்து ரெடி பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, அனுவோட டேட் போறதுக்காக. தங்கம் வந்து ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது அவன டேட் போடுறத தடுக்கணும் அப்படின்ட்டு. இத தெரிஞ்சுக்கிட்டே நம்ம தியோவும் ஒரு விஷயம் பயங்கரமா ஏத்தி விட்டு மணிய பயங்கரமா ட்ரெஸ்லாம் பண்ணி நெறைய இந்த மாரி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பேசு, அப்படி பேசுன்னுலாம் சொல்லிட்டு, நீ போ எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் உன்ன பிடிக்கும். நீ செம்ம ஸ்மார்ட்டா இருக்கன்னுலாம் பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு மணிய வந்து வெளிய அனுப்புறாங்க. ஸோ அவன அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து ரிஷிய போட்டு அடிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, அவன் போக்கூடாதுன்னு நான் எவ்வளோ ஸ்டாப் பண்றேன். நீ என்ன அவன அனுப்பி வைக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கேட்குறாங்க. ஏன் அவன் ஏன் போக்கூடாதுன்னா, ஏன்னா எனக்கு அவன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம தங்கம் வந்து ஒரு வழியா ஓப்பனா அதாவது மணிக்கிட்ட சொல்லனாலும் ரிஷி கிட்ட இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது அவங்க டேட்டுக்கு எங்க போறாங்களோ என்ன அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிய வந்து அந்த சைடு தங்கம கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தியோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இப்போ இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரீஷ் இருக்காரு தெரியுமா? ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து என்னடா இது ஆங்கர் அகாடமில இருக்கிற ஒரு பொண்ணு எம்என்சிஎல் இருக்க ஒரு பையனை வந்து பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அணுவை கூப்பிட்டு அவர் வந்து வார்ன் பண்றாரு. அணு வந்து இது என்னோட பர்சனல் இதில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரீஷ் அவர் டீமோட வந்து நேரா அந்த ரெஸ்டாரண்ட்லயே மணியை வந்து மிரட்டுறாரு. அண்ட் கரெக்டா இந்த சைடு தான் நம்ம தியோலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கனால மாதையனை கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸோ அங்க ஒரு மாதிரி சின்ன பிரச்சனை மாதிரி நடக்குது. பட் அதுக்கப்புறம் அது சார்ட் அவுட் ஆயிருது. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தங்கம் அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம மணிக்கு தியோ வந்தாங்க ஓகே. இப்போ பிரச்சனை நடந்தனால மாதையன் வந்தாரு ஓகே. ரிஷி அண்ட் தங்கம்மா பார்த்து நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டா பாயிண்ட பிடிச்சிருவாரு. நம்ம தங்கம் அதே தாங்க பிராக்டிஸ் பண்றப்பவே தடுமாறிட்டு இருந்தாங்களா அதே மாதிரி தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க இந்த பக்கம் தடுமாறிட்டு இருக்கப்போ டக்குன்னு தியோ இல்லடா நீ அணுவோட போன தெரியுமா அதை பார்த்து இவளுக்கு பொசசிவ் ஆயிருச்சு அப்படின்வாங்க. சொன்னோன்னு தங்கம்க்கு அப்படியே தெரிச்சிருவாங்க. ஐயோ ஏன் இப்படி சொன்னீங்கன்னு. அதுக்கப்புறம் சரி ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல எனக்கு ஒன்னு அப்படின்னு இழுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டா ரிஷி அண்ட் தியோ சேர்ந்துட்டு அவனை லவ் பண்றாளாடா அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். அதை கேட்டுட்டு நம்ம மணியோட ரியாக்ஷன் என்னடா நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம ஒரு மாதிரி ஷாக் ஆகி எது சொன்னாலும் எனக்கு புரியலன்னே சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சரி தியோவும் ரிஷியும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. சரி இப்பவாது தங்கம் சொல்ல போறாங்களா அப்படின்னு பார்த்தா நேரா போயிட்டு அவர் கையை மட்டும் பிடிச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா மணிக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நீ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிக்கும். நீ டக்குன்னு அணு கூட போற அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் அப்பதான் எனக்கு உன் மேல இருந்த ஃபீலிங்ஸே புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் வந்து அவங்க பொசசிவா ஃபீல் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்பெஷல் மணி அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா மணிக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க 4 எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க 4 எபிசோடையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.